சூழ உடம்போ சூட்ச உடம்போ இல்லை ரெண்டும் ஒன்றாவே இருந்து இதே மனித நிலையிலே இருந்தால் கூட நம்ம இறைவனை அடைய முடியும் அப்படின்னு நம்ம கண் முன்னாடி வாழ்ந்து காட்டியவர் தான் வள்ளலார் அவர்கள். வள்ளலார் அவர்கள் தன்னை யாரையும் உள்ளே விடக்கூடாது சொல்லிட்டாங்கன்னொடனே இவங்களும் சும்மா இல்லை, பிரச்சனை பண்ணுறாங்க. உடச்சி அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அங்கே அவர் இல்லை. அவர் ஏற்றி வைத்த ஒரே ஒரு விளக்கு மட்டும் இருந்திருக்கு. வேறு எப்போ ஏதாவது வழியில் போயிருக்காங்களான்னு சுற்றி பார்க்குறாங்க. அடைச்ச கதவு அடைச்சபடியே இருக்குது, எந்த இடத்துலையுமே இது இல்லை. ஆனால் அந்த ஜோதி மட்டும் அங்கே இருந்தது. வள்ளலார் அவர்கள் ஒரு தடவை நடந்து போயிட்டுருக்காங்களாம் சாலையில். அப்போது ஒரு பாம்பு சடனாக வந்துடுது. வள்ளலார் கூட இருந்தவங்க எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. அவருடைய காலை சுற்றிட்டு அந்த பாம்பு நிற்குது. அப்போ வள்ளலார் அவர்கள் நில்லு அப்படின்னு சொன்னால் அந்த பாம்பு நின்றுடுவான். போ அப்படின்னு சொன்னாருன்னா அந்த பாம்பு போயிடுவான். ஸ்கந்தகுரு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே சொல்லுவாங்க, இறைவனை அடையணும் அப்படின்னா நமக்கு இந்த சூழ உடம்பு தேவையில்லை, சூட்சம உடம்பு தான் வேணும். நம்ம உடம்புல இருந்து ஆன்மாவை தனியாக பிரித்து எடுத்தால் மட்டும்தான் இறைக்கிட்ட நம்ம போக முடியும், இறைநிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூழ உடம்போ சூட்ச உடம்போ இல்லை ரெண்டும் ஒன்றாவே இருந்து இதே மனித நிலையிலே இருந்தால் கூட நம்ம இறைவனை அடைய முடியும் அப்படின்னு நம்ம கண் முன்னாடி வாழ்ந்து காட்டியவர் தான் வள்ளலார் அவர்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தரிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வள்ளலார் அவர்கள் தான். அதாவது கடவுள்கள் ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க அப்படின்னு உடைச்சு பேசினவர் வள்ளலார். வள்ளலார் பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படின்ற இடத்துல ராமையா சின்னம்மை அப்படின்றவங்களுக்கு 5வது குழந்தையா ராமலிங்கம் அடிகள் பிறக்கிறாங்க. ராமலிங்கம் அடிகள் அவங்களுடைய 5வது வயசில், ராமலிங்கம் அடிகள் தான் நம்ம பிற்காலத்தில் வள்ளலார் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம். ஸோ ராமலிங்கம் அவர் பிறந்த 5 வயதில் அவருடைய தந்தை இறந்துடுறாரு. தந்தை இறந்த உடனே தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தாய்க்கு தெரியல, சொந்த ஊருக்கே போயிடுறாங்க. சொந்த ஊர்லேயுமே நிறைய கஷ்டங்கள், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ ராமலிங்கம் அவர்களுடைய மூத்த அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் சபாபதி பிள்ளை அப்படின்றவர்கிட்ட வகுப்புக்கு போகிறாங்க. அவர்கிட்ட படித்து ஒரு பெரிய பிரசங்கியாக மாறிடுறாரு. பிரசங்கினா சொற்பொழிவு செய்வாங்க இல்லையா, அவங்க தான். ஸோ அவரை தான் பிரசங்கி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சின்ன ஊரில் இருந்தால் நமக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம மெட்ராஸ்க்கு போகலாம், அங்கே போனால் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு எல்லாரும் எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெட்ராஸில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஹெவி டிராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னா நமக்கு இந்த பாரிஸ் பிராட்வே சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு குடும்பத்தில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்னைக்கு மூவ் ஆகுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராட்வே பாரிஸ்னுலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹெவி டிராஃபிக் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா, அதாவது 7 கிணறு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு மூவ் ஆனாராங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அண்ணா கொஞ்சம் நிறைய சொற்பொழிவுலாம் செய்து குடும்பத்தை ஓரளவுக்கு சேஃப் பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்து அவங்களுடைய தம்பி ராமலிங்கமும் நல்லா படித்து ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும், நாம தான் கஷ்டப்படுறோம், நம்மளுடைய தம்பிகள் எல்லாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குரு சபாபதி இருக்கார் இல்லையா, அவர்கிட்டயே இவரையும் வகுப்புக்கு அனுப்புகிறாங்க. நீ அவர்கிட்ட போய் படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் பெருசாக ஸ்கூல்ஸ்லாம் கிடையாது. ஸோ கோவில்களில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அப்படி எங்கே அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கந்தசாமி கோவில் இருக்குல்லையா, நம்ம பாரிஸில் கந்தசாமி கோவில் இன்றைக்கும் இருக்குது, நம்ம போனால் அங்கே வழிபாடு செய்யலாம். அந்த கோவிலில் ராமலிங்கம் வகுப்புக்கு வராங்க. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அப்படியே சொல்லி கொடுக்குறாங்க. ராமலிங்கம் எழுந்து நின்று, என்னையா நீங்கள் எல்லாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க, வேண்டும்னு சொல்லி கொடுங்க, மக்களுக்கு எதிர்மறையான வார்த்தைகள் இல்லாமல் நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியலப்பா, உனக்கு தெரிஞ்சால் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கையெடுத்து முருகனை கும்பிட்டுட்டு வள்ளலார் அவர்கள் பாட ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு ஆரம்பித்து சரளமாக வேண்டும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடி முடிக்கிறார். ஏட்டுக்கல்வி ராமலிங்கத்துக்கு வேண்டாம், அவனுக்கு ஞான கல்வி ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இன்னொரு சீடரை கூப்பிட்டு ராமலிங்கத்தை வீட்டில் விட்டுட்டு அவர் அண்ணா கிட்ட, உன் தம்பிக்கு வகுப்பை எடுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராமலிங்கமும் வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த சீடரும் ராமலிங்கத்துடைய அண்ணா கிட்ட போயிட்டு இந்த வார்த்தையை சொல்லிடுறாரு. தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அண்ணா, இவனுக்கு படிப்பு வரலை, அதனால் இவனுக்கு இதுவுமே சாப்பாடு போடாத, வீட்டில் வச்சு பூட்டி வச்சுடு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லிடுறாங்க.
இவரையும் வீட்டுள்ள வச்சு பூட்டிட்டு அவங்க அண்ணா வெளியே போயிடுறாரு. அவங்க அண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ குழந்தைய நாம இப்படி வருத்துறோமே அப்படின்னு அவங்க அண்ணி வந்து ராமலிங்கம் கிட்ட போய் அழறாங்களாம். நீ கொஞ்சமாவது படிப்பா, படித்தா உனக்கு தானே நல்லது, அண்ணா உன்னோடைய நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராமலிங்கம் என்ன சொல்கிறாருன்னா, சரி அண்ணி நான் படிக்கிறேன், எனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருங்க, நான் அமைதியாக அதில் படிக்கிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அண்ணியும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே நீ சொல்கிற ரூலுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ரூமை அவருக்குன்னு ஒதுக்கிடுறாங்க. வேலைக்கு உணவும் அங்கே போயிடுது. அங்கே ராமலிங்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தகம்லாம் எதுவுமே எடுத்துக்காமல் தியானம் செய்கிறாரு, இறைவனை உணர்றாரு, சரளமாக இறைவனை நினச்சி பாட்டு பாடுறாரு. இப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு நாள் அவர் வீட்டில் வந்து ஒரு கண்ணாடி இருக்குமா, அந்த கண்ணாடியில் திருத்தணி முருகனுடைய காட்சி அவருக்கு கிடைக்குது. அந்த காட்சி கிடைச்ச உடனே ராமலிங்கம் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே பூரிச்சு சத்தமாக பாட்டை படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் மேலே சத்தமாக பாட்டு படிக்கிறது வந்து கீழே அண்ணனுக்கும் அண்ணிக்கும் கேட்குது. அப்போ அண்ணன் நினச்சிக்கிறாரு, ஓகே தம்பி வந்து மேலே படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய அண்ணனுக்கு தெரியாது மேலே என்ன நடக்குது, அவருக்கு என்ன காட்சி கிடைக்குதுன்னெலாம் மேலே தெரியாது. ஸோ கீழே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஒரு நாள் இதே மாதிரி போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது, அவருடைய அண்ணா வந்து ஒரு பிரசங்கி இல்லையா, ஒரு நாள் அவரால் வந்து ஒரு சொற்பொழிவுக்கு போக முடியல. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராமலிங்கத்தை கூப்பிட்டு, இன்றைக்கி என்னால் சொற்பொழிவுக்கு வர முடியல, அதனால் நீ வந்து இப்போ நான் சொல்கிற இந்த 2 பாட்டை பாடிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ராமலிங்கமும் அண்ணா சொல்கிறதுக்கு ஏற்ப அந்த இடத்துக்கு போகிறாரு, பாட்டு பாடுறாரு. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அண்ணாவுடைய பேச்சை கேட்கறதுக்கு அங்கே சரியான கூட்டம். சரி ராமலிங்கம் அப்படியே அந்த 2 பாட்டை பாடுறாரு. அந்த கூட்டத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லவும் இறைவனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. பேசுகிறாரு மிட் நைட்டு 2, 2:30, 3 வரைக்கும் பேசுகிறாரு. அங்கே இருக்கவங்க யாருமே அப்படி இப்படி நகரலையாம். அந்த அளவுக்கு அப்படியே அந்த ஸ்பீச் சூப்பராக போகுது. அந்த ஆர்கனைசேஷன் டீமில் இருக்கிறவங்க அடுத்த நாள் வராங்க அண்ணாவை பார்க்க. நேற்று ராமலிங்கம் வந்தார், ரொம்ப அருமையாக பேசினார், அடுத்த ஒரு ஷோ இருக்குன்னு உடனே அண்ணா சொல்லுவார், சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் வர வேண்டாம், அந்த சொற்பொழிவுக்கும் ராமலிங்கத்தை அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அண்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சான். நம்ம வந்து நமக்கு தம்பி வந்து ரொம்ப படிக்காமல் இப்படியே இருக்கானேன்னு நினச்சிட்டு இருந்தோம், இன்றைக்கி என் தம்பி வந்து சொற்பொழிவுக்கு போகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நிறைய சொற்பொழிவுகள் நடக்குது. ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா சொற்பொழிவு முடிச்சுட்டு தம்பி வீட்டுக்கு வராரு, அதாவது ராமலிங்கம் வீட்டுக்கு வராரு. வீட்டில் யாரும் இல்லை, அவருக்கு பசி தாங்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, அவருக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. அவர் அப்படியே மயங்கி இருக்கும் பொழுது அவங்க அண்ணி வந்து அவருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு படுப்பா அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இவர் கொஞ்சம் தெளிஞ்சு எழுந்த உடனே அண்ணியை கூப்பிட்டு, ரொம்ப நன்றி அண்ணி, நான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு. இல்லையே நான் கொடுக்கலையே அப்படின்னு அண்ணி சொல்கிறாங்க. இல்லை அண்ணி நீங்கள் தான் கொடுத்தீங்க, நான் மயங்கி இருந்தேன், அப்போ நீங்கள் தான் வந்து கொடுத்தீங்க. அப்போ அண்ணி சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் இல்லை, அப்போ அக்கா கொடுத்துருப்பாங்க. அக்காவும் கொடுக்கல. யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவொற்றியூரில் வடிவுடை அம்மன் இருக்காங்கல்ல, அந்த வடிவுடை அம்மனே வந்து ராமலிங்கம் அவருக்கு வந்து உணவு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு அது அவருக்கு புரிஞ்ச உடனே அடிக்கடி வடிவுடையம்மன் கோவிலுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. ஸோ அடிக்கடி வடிவுடையம்மன் கோவிலுக்கு போகிறது, கந்தசாமி கோவிலுக்கு வர்றது, நிறைய சொற்பொழிவு பண்ணுறது, இதே மாதிரி இருக்கவும் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. தம்பி வந்து இப்படியே இருக்கானே, ஒரு கல்யாணம் செய்து வச்சுட்டா தம்பி வந்து குடும்ப வாழ்க்கையிலையும் ஈடுபடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்கா மகளையே வந்து அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவருக்கு விருப்பமே இல்லை, பட் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறதால அவர் திருமணம் செய்துக்கிறார். திருமணம் செய்த அப்புறமும் கூட அவருக்கு அந்த வாழ்க்கையில் விருப்பம் இல்லாததால் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி கிட்ட, அம்மா கிட்ட, அக்கா கிட்ட, அண்ணி கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு, நான் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள போகிறேன், எனக்கு வந்து திருமண வாழ்க்கை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு துறவு வாழ்க்கைக்காக கடலூருக்கு கிளம்பிடுறாரு. ஸோ தன்னோட 21 வயசில் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு கடலூரில் வந்து சமரச சன்மார்க்க சபையை வந்து ஆரம்பிக்கிறாரு வள்ளலார் அவர்கள். அங்கே அவருக்கு ஒரு சீடர் கிடைக்கிறாரு. அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருவேங்கடம். திருவேங்கடம் வந்து கருங்குழி அப்படின்ற ஒரு ஊரில் தன்னுடைய வீடு இருக்கிறதாகவும், நீங்கள் அங்கே வந்து எங்களோட இருக்கணும், அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லியும் கேட்கவும் வள்ளலார் அவர்களும் போகிறாங்க. கருங்குழியில் திருவேங்கடம் வீட்டில் 9 வருடங்கள் வந்து வள்ளலார் அவர்கள் இருக்கிறாங்க. இங்கே மட்டுமே அவர் செய்த அற்புதங்களை வந்து தனி வீடியோவாக பேசலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அதில் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவேங்கடம் வீட்டில் வந்து இரவெல்லாம் எழுதக்கூடிய ஒரு வழக்கம் வந்து வள்ளலார் அவர்களுக்கு இருந்திருக்கு. அப்படி எழுதும்போது எண்ணெய் விளக்கு தான் அந்த காலத்தில் இல்லையா, லைட்லாம் அப்போ கிடையாது. ஸோ எண்ணெய் விளக்கை வச்சுட்டு அவரும் அவருடைய மனைவியும் எங்கே வெளியே போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வராங்க.
அவங்களுக்கே தோணிடுத்து நாம் வச்ச விளக்கில் வந்து எண்ணெய் இருக்காதே, ஐயா எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க. அப்படி வரும்பொழுது தான் ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. இவங்க எண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு ஏற்றிருக்காங்கல்ல, அந்த விளக்கில் வள்ளலார் அவர்கள் பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றுறாராம். ஆனால் அந்த விளக்கு இப்போ நம்ம வீட்டிலலாம் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா இல்லை தண்ணி ஊற்றினா அணைஞ்சிரும் தானே. ஆனால் வள்ளலார் அவர்கள் வந்து தண்ணியை ஊற்றின அப்புறமும் கூட அந்த விளக்கு பிரகாசமாக இருந்துச்சு தான் அவர் அந்த விளக்கு ஒளியை வச்சு நிறைய எழுதினாராம். இது ஒரு அற்புதம் அவர் செஞ்சது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ திருவேங்கடம் வீட்டில் ரொம்ப நாள் அந்த 9 வருடம் இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து வெளியே வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சத்திய வேத சன்மார்க்கத்தை வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக மாற்றுறாரு. இந்த சங்கம் மூலயமா ஜீவகாருண்யம், புலால் உண்ணாமை, அடுத்த உயிர்களை அதாவது பிற உயிர்களை வந்து நாம் வந்து கொடுமை செய்யக்கூடாது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வள்ளலார் அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜோதி தான் வந்து இறைவன் அப்படின்றத வந்து ஆழமாக நம்ப ஆரம்பித்தார் வள்ளலார் அவர்கள். அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கை தான் வந்து அவர் இறைவனாக பார்த்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயமே வந்து இறைவன் இடத்துல கூட வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்றதையும் வள்ளலார் பார்த்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த பாடல்களுடைய தொகுப்பை வந்து அவருடைய சீடர் ஒருத்தர் வந்து எடுத்து திருவருட்பா அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கும் திருவருட்பா வந்து 5 திருமுறைகள் படிக்கலாம். 6வது திருமுறைகள் வந்து யார் வந்து சுத்த சன்மார்க்கத்தில் இருக்காங்களோ, அதாவது இந்த ஜீவகாருண்யமாக இருக்கட்டும், புலால் உண்ணாமையாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை யாரெல்லாம் அடைய நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த 6வது திருமுறையை படிக்கணும். மற்றவங்க எல்லாருமே 5 திருமுறையை படிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா வள்ளலார் அவர்கள் வந்து ஒரு தடவை நடந்து போயிட்டுருக்காங்களாம் சாலையில். அப்போ ஒரு பாம்பு சடனாக வந்துடுது. வள்ளலார் கூட இருந்தவங்க எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. அவருடைய காலை சுற்றிட்டு அந்த பாம்பு நிற்குது. எல்லாருக்கும் பயம், வள்ளலாரை வந்து அந்த பாம்பு தீண்டிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வள்ளலார் அவர்கள் நில்லு அப்படின்னு சொன்னால் அந்த பாம்பு நின்றுடுவான், போ அப்படின்னு சொன்னாருன்னா அந்த பாம்பு போயிடுமா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்ததுதான். பரவாயில்லையே, பாம்பு அதாவது நம்ம ஒரு உயிர்கிட்ட நாம் அன்பாக இருந்துட்டோம் அப்படின்னா நாம் எந்த விஷயத்தை வேணால் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அவர்கள் வந்து அன்னைக்கு அவருடைய சீடர்களுக்கு புரிய வச்சாராம். இந்த மாதிரி பல அற்புதங்களை வள்ளலார் வந்து செய்திருக்கார். வள்ளலார் செய்த அற்புதங்கள் அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையுமே பாருங்கள். 1867 பார்த்தோம் அப்படின்னா வடலூரில் வள்ளலார் அவர்கள் வந்து சத்திய தர்மசாலை அப்படின்ற ஒரு இது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு உயிருமே அன்றைய இரவு பசியோடு தூங்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அன்னைக்கு அவர் ஏற்றிய அந்த அடுப்பு இன்னைக்கு வரைக்குமே எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் நாம் வந்து வடலூர் போனோம் அப்படின்னா அங்கே அன்னதானம் உண்டு. கொரோனா டைமில் எந்த இடத்துலையுமே உணவு கிடைக்காம கஷ்டப்பட்ட காலத்தில் கூட இந்த தர்மசாலையில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தர்மசாலை இருக்கிறதால இன்றைக்கும் நிறைய உயிர்கள் உணவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்படாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து வள்ளலார் அவர்களை தான் நம்ம சொல்லணும். அடுத்து ஆறுமுக நாவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவபக்தர் இருந்திருக்காரு. இவர் வந்து சிவன் மட்டும்தான், அவருக்கு வேறு எந்த கடவுளுமே அவருக்கு தெரியாது, சிவன் மட்டும்தான் அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் வந்து வள்ளலார் அவர்கள் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி வடிவில் நம்ம இறைவனை பார்க்கலாம். இறைவனுக்கு வந்து உருவம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆறுமுக நாவலாருக்கு ஒரே கோபம், கோர்ட்டில் கேஸ் போட்டுடுறாரு. எங்களுடைய இறைவனையே வந்து இவர் தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போயிடுது. வள்ளலார் அவர்கள் சரி இதையும் கடந்து போகணும் நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு கடந்து மூவ் ஆக ஆரம்பித்தார். கோர்ட்டுக்கு வந்து கேஸ் வந்தது. வள்ளலார் அவர்களை வந்து அழைக்கிறாங்க, கோர்ட்டுக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு வள்ளலார் அவர்களும் போகிறாங்க. அவர் அந்த கோர்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒட்டுமொத்த கோர்ட்டில் இருக்க எல்லாருமே எழுந்து நின்றுட்டாங்களாம். இவர் மேலே யார் கேஸ் கொடுத்தாங்க, அந்த ஆறுமுக நாவலர் இருக்கார் இல்லையா, அவருமே எழுந்து நின்றுட்டாராம். இவர் உள்ளே வந்தவுடனே அந்த தெய்வீக சக்தியை உணர்ந்து ஜட்ஜு முதற்கொண்டு எழுந்து நின்றுட்டாங்களாம். இவர் உள்ளே வந்து நின்னவும் ஜட்ஜு வந்து எல்லாரையும் உட்கார சொல்லிவிட்டு ஆறுமுக நாவலரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. அவர் மேலே கேஸ் போட்டது நீங்கள் தானே, ஆனால் அவர் உள்ளே வந்தோன்னே ஏன் எழுந்து நின்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு தெரியல, கடவுளை நான் உணர்ந்தேன், அதனால் எழுந்து நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஜட்ஜு சொன்னாராம், அவர் செய்கிறது வந்து தப்பு அப்படின்னா நீங்கள் வந்து எழுந்து நின்றுருக்க மாட்டீங்க,
அவர் செய்கிறது சரின்றதால தான் நீங்கள் எழுந்து நின்னீங்க. அப்போ அந்த சாநித்தியம், அந்த கடவுள் தன்மை அவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த கோர்ட் வந்து இந்த விஷயத்தில் இவருக்கு சாதகமாக தான் போகுது அப்படின்னு சொல்லி அந்த அந்த கேஸையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாம். இந்த மாதிரி அவரை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. நிறைய விஷயங்களை சொற்பொழிவாக மக்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. பல கோவில்களுக்கு சென்று இறை சக்தியை உணர்ந்திருக்காங்க, இறைவனை தேடியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் 1874 ஜனவரி 30 தைப்பூசம் அன்னைக்கு வந்து தன்னுடைய சீடர்கள் எல்லாரையுமே அழைச்சி, நான் வந்து உள்ளே போய் இறைவன், அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நினச்சி தியானம் செய்ய போகிறேன், கதவை திறக்காதீங்க அப்படின்னு போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அவரை தேடி அன்னைக்கு இருந்த ஆட்கள் வராங்க. அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. இல்லை, வள்ளலார் அவர்கள் வந்து தன்னை வந்து யாரையும் உள்ளே விடக்கூடாது சொல்லிட்டாங்கன்னொடனே இவங்களும் சும்மா இல்லை, பிரச்சனை பண்ணுறாங்க. உடச்சி அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே அவர் இல்லை. அவர் ஏற்றி வைத்த ஒரே ஒரு விளக்கு மட்டும் இருந்திருக்கு. வேறு எப்போ ஏதாவது வழியில் போயிருக்காங்களான்னு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அடைச்ச கதவு அடைச்சபடியே இருக்குது, எந்த இடத்துலையுமே இது இல்லை. ஆனால் அந்த ஜோதி மட்டும் அங்கே இருந்திருக்கு. அன்னைக்கு அங்கே இருந்தவங்க எல்லாருமே உணர்ந்தாங்க, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட வள்ளலார் அவர்கள் வந்து ஐக்கியமாகிட்டாங்க. அதாவது சூட்சம சூழ உடம்போடு தன்னுடைய ஆன்மாவை மட்டும் பிரித்து அவர் வந்து கடவுளோட ஐக்கியமாகலை, தன்னுடைய உடலோடு ஐக்கியமாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இருந்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா வள்ளலார் அவர்கள் யாருமே வந்து தன்னை சாமின்னு சொல்கிறதோ தன்னை கடவுள்னு சொல்கிறதையும் அவர் ஏற்றுக்கவே இல்லை. கடவுள் ஒருத்தர் தான், அந்த ஒரு கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான், அவரும் இறை ரூபமானவர் தான் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கும் நமக்கு ஒரு ஞானி இப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு வாழ்ந்து காட்டியவர் தான் வள்ளலார். வள்ளலார் செய்த அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுக்குறேன், அதுவும் பாருங்கள். அவர் செய்த அற்புதங்கள்லாம் 1 2 அப்படின்லாம் சொல்லிட முடியாது, நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பேச முடியாதுன்றதால அடுத்த வேறு ஒரு பதிவாகவும் அதை கொடுக்குறேன்.